குளச்சல் அருகே மாமனாரை அடித்துக் கொன்ற மருமகன் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கல்லுக்கூட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா, வயது 58. இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இருவருக்கும் திருமணமாகிவிட்ட நிலையில் ராஜா தனது மூத்த மகளின் வீட்டில் வசித்து வந்தார். அவரது கணவர் பெயர் சசி, வயது 35. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராஜா மாடிப்படியில் இருந்து தவறி விழுந்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் சிகிச்சைக்கு முடிந்து வீடு திரும்பிய பின் திடீரென இறந்தார். இது பற்றி குளச்சல் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போது பிரேத பரிசோதனையில் ராஜாவின் உடலில் தாக்கப்பட்டதற்கான காயங்கள் இருந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதாவது கடந்த 27ஆம் தேதி சசிக்கும் ராஜாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சசி ராஜாவின் தலை மற்றும் உடல் பாகங்களில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் அவர் மயங்கி கீழே விழுந்தார். அப்போது ராஜா இறந்து விட்டதாக நினைத்து சசி வீட்டை பூட்டிவிட்டு குலசேகரம் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றார். இதனையடுத்து மறுநாள் ராஜா வீட்டில் மயங்கி கிடப்பதாக பக்கத்து வீட்டை சேர்ந்த நபர் செல்போன் மூலம் சசிக்கு தகவல் தெரிவித்தார். ஆனால் அவர் ஒன்றும் அறியாதது போல் உடனே வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளார். அப்போது ராஜா மாடிப்படியில் இருந்து தவறி கீழே விழுந்திருக்கலாம் என நாடகமாடி மற்றவர்களையும் நம்ப வைத்துள்ளார். ஆனால் ராஜாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ராஜாவை கொன்றுவிட்டு சசி நாடகமாடியது அம்பலமானது. இதனையடுத்து போலீசார் சசியை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.